நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணுறதை பார்க்கலாம். இது வந்து ஒரு 32க்கான அளவு. இப்போ நம்ம லைனிங் மடிச்சு போட்டிருக்கோம். லைனிங்கை கட் பண்ணிட்டு அப்புறம் வந்து மெயின் பீஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணாமல் பாருங்கள், அப்போ வந்து நமக்கு அளவு கரெக்டாக வந்துடும். எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கும் கரெக்டாக புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து அளவு சட்டை போட்டு எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ லைனிங்கை வந்து என் பக்கம் வந்து ஃபோல்டிங் பண்ணிவிட்டு 2 பீஸ் ஓப்பனில் இருக்குது அந்த பக்கமாக வச்சுருக்கேன். பாடி சுற்றளவு வந்து 12 அளவு வச்சுருக்கேன். இந்த 12 வந்து பாடி சுற்றளவு. இது எப்படி எடுத்தோம் அளவுனா, ஏற்கனவே ஒரு அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுங்கிறது போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்க. இப்படி உள் பக்கமாக எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தோடு சேர்த்து மொத்தமாக நம்ம அளவு பார்க்கணும். இப்போ 11 இருக்கு. இதுலேருந்து 1 இன்ச் விட்டு 12 மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அளவு தான் பாடி சுற்றளவு. இப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த அளவை கட் பண்ண போகிறோம். 12 பாடி சுற்றளவு கொடுத்துருக்கோம். உயரம் வந்து 14 இருக்கு. இப்போ 14 வந்து உயரத்தை நம்ம ஃபர்ஸ்ட் அளந்துக்கலாம். இது வந்து நம்ம என்ன அளவு இருக்குங்கிறத கனெக்ட் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அளவு சட்டை அதில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே மடிக்கிறதுக்கு இடுப்புக்கு 2 இன்ச் அளவு நம்ம விட்டுட்டு 14ல் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பீஸை மடிச்சு போடும்போது கீழே பிசுறெல்லாம் இருந்தால் நம்ம அதை லெவல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மார்க்கிங் போட்டுக்கலாம். அவங்களுடைய உயரம். கீழே மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அளவு சட்டையை மடிச்சுப்போம். அளவு சட்டையை மடித்து பேக் எடுக்கிறப்போ ஷோல்டரை, ஸ்லீவோடைய இந்த பகுதி இது எல்லாமே கையில் எப்படி கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணி முடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இடுப்பு எல்லாம் மடித்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு கீழே இந்த பீஸு எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சுருங்க. பிடிச்சி எப்படி கரெக்ட் பண்ணி வச்சுருங்க. நம்ம தேவையான அளவு நம்ம வந்து இந்த அளவு சட்டையோட உயரம் 14ங்கிற அளவு கரெக்டாக கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம கரெக்டாக வச்சிடும். இது வந்து கீழே மடிக்கிறதுக்கு அளவு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஹார்ம் கோல் மார்க் பண்ணுறதுக்கு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ண போகிறோமோங்கிறத நம்ம கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா இது வந்து ஒரு டீப்பான ஒரு ரவுண்ட் ஷேப் தான் கொடுக்க போகிறோம். இப்போ ஷோல்டருக்கு இந்த பக்கம் ரெடி அளவை விட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்போ ரெடி அளவை விட 1/2 இன்ச்சு உள்ளுக்கு துணி நமக்கு தைக்கிறதுக்கு தேவையான தையல் துணியும் உள்ள விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். இது ரெடி அளவு. இது ரெடி அளவு. உள்ள துணி தேவையான அளவுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ அளவு சட்டை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இதுதான் வந்து அவங்களுக்கு தேவையான அளவு. இப்போ ஷோல்டருக்கு நம்ம உள்ள தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி தேவையோ 1/2 இன்ச்சு உள்ள விட்டு தான் இந்த 14 இன்ச் அளவு கரெக்ட் பண்ணியிருக்கு. அதுபடி நமக்கு அது தனியாக வந்துடும். இப்போ ஷோல்டர்லேருந்து கீழே பார்த்தோம்னா 6 கரெக்டாக 6 வருது அளவு. இது ரெடி அளவு. உள்ளே வந்து நமக்கு தையலுக்கு உள்ள 1/2 இன்ச்சு சேர்த்து கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம ஆம்கோலுக்கு வரைஞ்சிக்கலாம். இது வந்து கழுத்துக்கு வந்து 2 இன்ச்சு இருக்குது ரெடி அளவு. நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு அளவு வச்சிருக்கோம். 1/2 இன்ச்சு இங்கே இருக்குது. நம்ம வந்து கழுத்து வந்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் ப்ராடாக தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு அளவு வரைக்குமே அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ தையலுக்கெல்லாம் சேர்த்த அளவுனா ஒரு 2.25 2 வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அளவு. இப்போ இதை ஒரு பாக்ஸாக வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கையிலேயே ஒரு சின்ன டாட்டு இப்படி வச்சுட்டு வந்து ரவுண்டு சேர்த்துடலாம். ஷோல்டர் கிட்ட கம்மியாக அளவு எடுத்துட்டு கீழே முதுகு பகுதியில் அகலமாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஆம்கோல்லையும் வந்து பாக்ஸ் வேணும்னா பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு நமக்கு இதுலேருந்து ஒரு 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து இப்படி ஒரு கொடுத்துட்டு ஷேப்பு இதோட சேர்த்துறாங்க. இப்போ இந்த பீஸை அப்படியே நம்ம ஒரிஜினல் பீஸில் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் இவ்வளோ தான். இப்போ இதில் வந்து அவங்களுக்கு கை சுற்றளவு எவ்வளோ வரும்? அவங்களுடைய கை சுற்றளவு 7.5. நமக்கு ஒரு 3 ஸ்டிச்சிங் போக நமக்கு இன்னும் 1.5 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் பேக்குக்கு. இப்போ இது அப்படியே ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் பீஸ் கட் பண்ணவே இல்லை, அப்படியே மார்க் பண்ணி பாருங்க. நம்ம இது கட் பண்ணிட்டும் செய்யலாம். கட் பண்ணாமல் இது அப்படியே வரைஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட் கட்டிங்னால பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே டைப்பில் கட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு நம்ம ரெடி பீஸை
நம்மளுடைய பிளவுஸோடைய மெயின் பீஸும் போட்டு கட் பண்ணலாம். 14.5 உயரம் வைக்கும்போது 1 இன்ச் அளவு கம்மி பண்ணி 13.5 உங்களுக்கு உயரம் கொடுக்கலாம். ஃப்ரண்டோடைய கிராஸ் 13.5 கொடுத்துருக்கோம். பேக் வந்து 14.5, நம்ம ஃப்ரண்ட் வந்து 13.5 கொடுத்துருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் எப்படி அளவு சட்டை போட்டு மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கை ஹாம்கோல் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே அளவு தான். இப்போ வந்து அந்த பக்கம் நம்ம எவ்வளோ கொடுத்தோம்னா இந்த சென்டர் நம்ம கொடுத்துருக்கீங்க லைனு, அந்த லைன்லேருந்து பார்த்துக்கோங்க. 5.25 இருக்கு. 5.25 வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு மார்க்கிங். இப்போ இதுல இருந்து இதை டச் பண்ணி அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து நமக்கு ஹாம்கோல், இது பேக், இது ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ ஃப்ரண்ட் பக்கம் அடிச்சு போட்டுட்டு அளவு சட்டியை நமக்கு பீஸ் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி கரெக்டான ஒரு மடிச்சு போடும்போது இந்த காஜா பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா பீஸை உள்ளுக்கு எடுத்து விட்டு இப்போ ஷோல்டர் வந்து நம்ம ஏற்கனவே வந்து அதுக்கு அரைஞ்சி விட்ட மாதிரி இதுக்கும் விட்டுருக்கோம் பாருங்க. அந்த அளவுக்கு ஷோல்டர் எவ்வளோ நம்ம அதில் துணி விடுறோமோ அந்த அளவுக்கு இது இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு நம்ம அங்கே இருக்க அதே மார்க்கை இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேக்கு இங்கே இருக்க அதே கூட நம்ம போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு இது ரெடி அளவு உள்ள தையல் போகிறதுக்கான துணி அளவு கரெக்டாக அதிலே இருக்கும். அதனால ஃப்ரண்ட் பக்கம் போடும்போது அந்த அளவு அப்படியே எழுதிக்கலாம். இது வந்து ஷோல்டருக்கு. உள்ளுக்கு வந்து இது ரெடி அளவு. இதோட அவங்களுடைய நெக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க உள்ளுக்கு. இப்போ இந்த பக்கம் பாருங்க, இதுல இருந்து இந்த பட்டி ஏற்றிருக்காங்களே, இதுல இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கிக்கணும். அப்புறம் இந்த பக்கம் இப்போ தையல் வந்து இங்க இருக்கு, நமக்கு தேவைப்படுற அளவு இங்க. இப்போ ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நெக் வந்து வரைஞ்சிக்கணும். இப்போ வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்க, ஷேப் ரவுண்ட் ஷேப் மாற்ற சொன்னாங்க அப்படின்னா நம்ம இது வரையும் போது மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேணும் அப்படின்னாங்கன்னா இப்போ வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு 13, இந்த அளவையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே வரைஞ்சிங்கன்னா அந்த 3 அளவும் ஒன்றா சேர்ந்துடும். இப்போ இது தையலுக்கு உள்ள போயிடும். இங்க கீழே இந்த பிடிப்பு தையல் அளவு உள்ள போயிடும் பாருங்க. இது வந்து தையலுக்கு இந்த அளவு, இங்க தையலுக்கு இங்க இந்த அளவு. இப்போ ஃப்ரண்ட் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே பார்த்துக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட். இப்போ நம்ம வந்து 32 அளவுக்கான ஒரு பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டையும் மார்க் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப குழப்பம் இல்லாம ரொம்ப சிம்பிளா இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸை ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கட்டிங்க்கு எந்த ஒரு குழப்பமும் வராது. இதில் வந்து நிறைய வந்து மெஷர்மெண்ட் உங்களுக்கு காட்டவும் இல்லை, தெளிவான ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அளவு வந்து உங்களுக்கு 32, 30 இது ரெண்டுத்துக்குமே அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவும் கட் பண்ணுறது முழுசாக பார்த்துக்கோங்க. அதையும் நான் செய்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ லைனிங் இந்த மாதிரி மார்க் பண்ணுதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதே சாதா நீங்கள் சிங்கிள் பீஸ் வெட்டுறீங்கனாலும் இதே மெத்தட் தான் பண்ணிக்கலாம். நான் பேக்குக்கு வந்து 1 இன்ச்சு நம்ம அதே அளவு கொடுத்துருக்கனால ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அப்போ அந்த பீஸில் நம்ம கட் பண்ணிக்கினா போதும். நம்ம எந்த அளவு உள்ள நம்ம இப்போ பீஸ் மார்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கான கட்டிங் பண்ணிடணும் அதை. நெக் வந்து பீஸில் எடுத்துருங்க. ஆம்கொள்ள வந்து கை சுற்றலுடைய அளவு 7.5, அதில் ஒரு ஹர்கத் வச்சுக்கோங்க. இது வந்து இடுப்பு ஃபோல்டிங் பண்ண ஒரு ஹர்கத் கொடுத்துருக்கேன். அதையும் இப்போ ஸ்டிச் பண்ணும்போதே இங்கே பாருங்கள், இவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கே அப்படின்னோன்னா கிளாத் நம்ம இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து பேக்குக்கு ஒரு அளவு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அளவுன்னு கொடுக்கல, ஒரே அளவு கொடுத்துட்டு ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். பேக்குக்கு வந்து நமக்கு வந்து 2 டாட் தான் பிடிப்போம், ஃப்ரண்ட்டுக்கு வந்து 3 டாட் இங்கே பிடிப்போம். இங்கே எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு துணி தேவைப்படும். இப்போ வந்து பேக் தைக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஃப்ரண்ட்டை விட பேக்கில். அப்போ வந்து நம்ம அதை கழிச்சுக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கழிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் மார்க்கிங் கட் பண்ணிக்கலாம்.
இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணுன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் மார்க்கிங் பண்ணும்போது பண்ணிக்கினா போதும். ஃப்ரண்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த டாட் எல்லாம் மார்க் பண்ணுறது ஸ்டிச் பண்ணும்போது அந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். நம்ம கட்டிங்லேயே எல்லாத்தையும் நம்ம கொடுத்தோம்னா ஒரு குழப்பம் வந்துடும். அதுக்காக தான் வெறும் கட்டிங்னா மார்க்கிங் மட்டும் பண்ணி கட்டிங் கொடுக்குறோம். இப்போ வந்து இதோடைய பட்டி பீஸ் வந்து நம்ம இந்த மீதி இருக்க பீஸை லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இதுலேருந்து தானே கட் பண்ணி மீதி வருது பீஸு, இது வருது இல்லையா. இப்போ இங்கே டாட் பிடிக்கிறது போக ஒரு 3 இந்த 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு பிடிப்போம். அந்த அளவு தான் இங்கே நமக்கு கம்மியாகும். இப்போ வந்து அதனால் இந்த பீஸை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு சைடு விட்டுடுங்க. இந்த ஷேப்பில் வந்து மட்டும் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கோங்க. இது அப்படியே பட்டி ஏற்றுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மீதி வந்து நம்ம இதை வந்து மீதி எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ பேக்குக்கு ஃப்ரண்ட்டை போட்டு நம்ம அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அட்டாச் பண்ணும்போது மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்போ மீதி இருக்கிற பீஸை உள்ளே மடித்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ அது ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டி வந்து கிளியராக வந்துடும். பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி. ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து அவங்க அளவு சட்டில் இருக்கிறத விட அவங்க இறக்கம் கேட்டிருக்காங்க. கையோட உயரம் இதில் ஷார்ட்டாக தான் இருக்கும். இப்போ அது எப்படி நம்ம அவங்க கொடுத்த அளவு சட்டியை விட நமக்கு இறக்கம் கேட்கும்போது எப்படி நம்ம அதை செய்கிறது கட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம முதல் துணி அளந்துக்கோங்க. துணி எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதை முதல்ல நம்ம பார்த்துட்டு மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே பண்ணிக்கணும். இப்போ வந்து நமக்கு அவங்களுக்கு 8 இன்ச்சு போதும் அளவு. இப்போ மொத்தமாக நமக்கு இருக்கிற அளவு வந்து 9 இருக்குது. 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே வந்து ஷோல்டரில் 1/2 இன்ச்சு நமக்கு தேவைப்படும். லைனிங் தான் உள்ளே இது வந்து கொடுக்க போகிறோங்கிறனால ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும் உள்ளே வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு. அப்போ நமக்கு ஒரு 9 இன்ச்சு இருந்தால் போதுமான அளவு. இப்போ இதுதான் வந்து அளவு இல்லையா. நம்ம கைக்கு வந்து எல்லாம் எடுக்கிற மாதிரி கீழே டவுனில் வந்து 3 இன்ச்சு அளவு டவுனில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான். 1/2 இன்ச்சு வந்து கைக்கு நம்ம மேலே வந்து மெயின் பீஸ் போட்டு அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் உள்ள 1/2 இன்ச்சு போதும். ஹெம்மிங் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இது சின்னதாக மடிச்சுட்டு மேலே வந்து நம்ம கொடுக்குற பீஸை மடித்து போட்டு அது ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு தாராளமாக இருக்கும். இப்போ இது வந்து இது போதும். இப்போ இதிலேருந்து ஒரு 1 இன்ச் அளவு வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இதை வந்து சும்மா அப்படி ஷேப்புக்கு வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சி அப்படி வரைஞ்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா தான் இங்கே கொடுக்குறோம். கைப்பிடிப்பு வந்து அவங்களது 5. இது ஸ்டிச்சிங் போக மீதி நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். பஃபெல்லாம் கிடையாது, பிளைன் பீஸ் தான் இது. வரைஞ்சிட்டு பீஸ் கட் பண்ணிவிடுங்க. இப்போ எடுத்தோன்னே நம்ம இதை லெவல் கட் பண்ணக்கூடாது. அவ்வளோ விட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்கோ பீஸு நம்ம ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது எப்போவுமே இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து வெட்டி கரெக்ட் பண்ணுறோன்ற பேரில் வெட்டிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்ற போது தைக்கிறப்போ எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் ஸ்டார்டிங்கில். அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் கட் பண்ணோம். தைக்கிறப்பவும் தச்சு முடித்து அளவெல்லாம் பார்த்துட்டு அளவு சட்டை வச்சு அளவு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்ற போது மட்டும்தான் நம்ம மீதி இருக்க பீஸில் தேவையான அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கிளியர் பண்ணிக்கணும் அந்த பீஸுலாம். இப்போ அளவு சட்டை போட்டு நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸி மெத்தடில் கொடுத்துருக்கோம். இந்த மெத்தட் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்டில் சொல்லுங்கள். 32க்கான ஒரு அளவு இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன். சீக்கிரமாகவும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.